ஞானியான நிசர்கதத்தா மகாராஜின் சீடர்களில் ஒருவரான ரமேஷ் எஸ் பல்சேகர் என்பவர் ஜீவாத்மா, பரமாத்மா மற்றும் பரமாத்மாவின் ஒருமை நிலை, ஜீவாத்மாவின் இரட்டைக்குருள்ள வாழ்க்கை முறைகளை பற்றி பல நூல்கள் எழுதியுள்ளார். அவர் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் மூலாதாரமான பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கும் பரமாத்மா என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச சக்திக்கும் மேற்படி சக்தியிலிருந்து உருவாகும் உயிரினங்களில் உள்ள ஜீவாத்மா என்று அழைக்கப்படும் சக்திக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் இரண்டும் ஒரே சக்திதான் என்றும் விவரிக்கிறார். வேறு விதமாக சொல்வதென்றால், கண்ணுக்கு தெரியாமல் எங்கெங்கும் பரவியிருக்கும் மூலாதாரமான மகாசக்தி, அதாவது பரமாத்மாவானது தன்னுடைய இயற்கை குணாதிசயப்படி கிளர்ந்தெழுந்து அலைகளாக மாறி எழுவாய் என்ற நிலையிலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிரினங்களையும் உயிரில்லாத பொருட்களையும் தோற்றுவித்து இயக்குகிறது என்று சொல்கிறார். உண்மையில் தோற்றுவிக்கப்பட்ட உயிரினங்களில் உள்ள சக்தி மேற்படி மூலாதாரமான மகாசக்தியின் பிரதிபலிப்பே ஆகும். அதாவது பரமாத்மாவின் பிரதிபலிப்பே ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறது. இரண்டும் வெவ்வேறு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமை நிலையில் இருந்து மாறி இரட்டைப்படையான வாழ்க்கையை அமைத்து விடுகிறது என்று நாம் நினைத்து கொள்கிறோம். உண்மையில் எதிர்மறைகளான இரட்டைக்கூறு வாழ்க்கை என்பது நமது மனதால் உருவாக்கப்படுவதே. இரட்டைக்கூறான தன்மை ஒரு தோற்றம் மட்டுமே, அது உண்மை அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மூலாதாரமான மகாசக்தியை இரண்டாக பிரிக்கவோ அல்லது வகுத்து கூறு போடவோ முடியாது. எப்படி ஒரு பனித்துளியில் சூரியன் பிரதிபலிக்கிறதோ அதே போன்று மகாசக்தியும் வெளிப்பரப்பில் பட்டு உயிரினங்களாகவும் உயிரற்ற பொருட்களாகவும் பிரதிபலிக்கிறது. ஆகவே இரட்டைப்படையான வாழ்க்கை என்பது உண்மையில் கனவு போன்ற கற்பனையான கருத்துதான். இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனின் சாதாரண மனதில் தோன்றிய ஒரு பொது கொள்கை, மனத்தோற்றம் மட்டுமே ஆகும். இத்தகைய கருத்துக்கள் ஒற்றை தனித்தன்மை என்ற அந்தஸ்து கொண்ட மகாசக்தியை பாதிக்காது. ஏனென்றால் மகாசக்திக்கு எந்த ஆரம்பமும் முடிவும் இல்லை. பரம்பொருள், எல்லாம் வல்ல இறைவன் என்பதன் மறுபெயரே உண்மை என்று சொல்லப்படுகிறது. இந்த பரம்பொருளின் அசல் சக்தி பிரபஞ்ச சக்தியின் மூலாதார மகாசக்தியாகும். அதுவே பரம்பொருளின் சொந்தமான பூர்வீகமாகும். இந்த மகா பிரபஞ்ச சக்திதான் நாம் வாழும் உலகத்திற்கு மூலாதாரமும் அடிப்படையும் ஆனது. இந்த மகா சக்தியானது கண்ணுக்கு தெரியாத, முடிவில்லாத, எல்லையற்ற ஒரு வெற்றிடமாக, சூனிய பிரதேசமாக பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இந்த வெற்றிடத்தையே இறைவனுக்கு இறைவனான சிவன் என்றும், பூர்ணம் என்றும், முழுமையான சக்தி படைத்தது என்றும் ஆன்மீக நூல்கள் வர்ணிக்கின்றன. சமுத்திரத்தில் அலைகள் எழுவது நின்றுவிட்டால் என்ன நடக்கும் என்பதை சற்று யூகித்து பார்த்தால், அந்த அலைகள் சமுத்திரத்திலேயே ஒன்றிவிட்டது என்பதை நாம் அறிவோம். அதே போன்று பிரபஞ்ச சக்தியின் துகள்கள், கதிர்கள் ஆகியவைகள் தன்னுடைய சுழலும் அசைவு தன்மையை நிறுத்தி கொண்டால் என்ன ஆகும் என்று சற்று சிந்திப்போம். அவைகள் மீண்டும் தோன்றிய இடமான பிரபஞ்ச மகாசக்தி பரவி கிடக்கும் வெற்றிடத்தில் சேர்ந்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேற்படி பிரபஞ்ச மகாசக்தியின் துகள்கள் தனித்தனி குழுமங்களாக பிரிந்து வரும் காட்சியை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து பார்ப்போம். ஒவ்வொரு குழுமங்களிலுள்ள சக்தி கதிர்கள் மாறும் தன்மை கொண்டு மிக மிக சிறிய பொருளான பரமா அணுக்களாகவும், மேலும் பிரிக்க முடியாத மாலிக்யூலாக மாறி திடப்பொருட்கள், பிண்டம், கட்டியாகவும் மற்றும் வாழும் உயிரினங்களாகவும் மாறுவதை நாம் அடையாளம் காண்கிறோம். தற்போது அமைதியாக உட்கார்ந்து இந்த உலகத்தின் தோற்றத்தை நாம் மனக்கண்ணால் பார்த்து ஆழ்ந்து யோசிப்போம். பிரபஞ்ச மகா சக்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சக்தி துகள்கள் கொண்ட அலைகளால் மாற்றம் ஏற்பட்டு சப்தம், வெளிச்சம், சுவைக்கும் தன்மை, மூக்கால் உணரும் வாசனை ஆகியவைகள் உருவானதை நம் மனக்கண் முன் நிறுத்தி பார்ப்போம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் மேலே சொல்லப்பட்ட சக்தி துகள்களின் அழுத்தத்தால் ஏற்படுகிறது. இதனால் அலைபாயும் மனதுடன் விழிப்புணர்வின் மேல் பாகத்தில் சுற்றுப்புறத்தில்
நாம் இருக்கிறோம் என்பதை அறிய முடியும். நம்முடைய தேகத்தில் இயங்கும் உயிரோட்டத்தை தாண்டி உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரோட்டத்தை நாம் கண்டு உணர முடிகிறது. பல உயிருள்ள தாவர வகைகள், மரங்கள், பூக்கள், ஊர்வன, தவழ்வன, நீந்துவன போன்ற உயிரின விலங்குகள், மீன்கள், பெரிய பெரிய நீர்வீழ்ச்சிகள், மலைகள் போன்ற இயற்கை அம்சங்களுடன் கூடிய உலகின் உயிரோட்டத்தை நாம் பார்க்கிறோம். நாம் அனைவரும் விழிப்புணர்வுள்ள உலக சக்தியின் ஒரு பகுதியாவோம். முழுமையாக பரவியிருக்கும் உலக சக்தியானது நமது தோற்றத்தின் மூல ஊற்று ஆகும். பிரபஞ்சத்தில் இருந்து எழும்பும் சக்தி துகள்கள் தன்னைத்தானே சுழன்று அலைகளாக எழும்பி உலகத்தின் உயிரோட்டமாக மாறுகிறது. நமது தேகமானது மேற்படி சக்தி துகள்களின் கலவையாக சேர்க்கப்பட்டு திடப்பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் இந்த சக்தி துகள்களே ஒவ்வொரு தேகத்தின் உயிராக, ஜீவாத்மாவாக இருந்து செயல்படுகிறது. லட்சக்கணக்கான வருடங்களாக, தலைமுறையாக மனித இனத்தின் பிறப்பிற்கும் பிறந்து வாழ்க்கையில் அனுபவித்து பதிவு செய்த அனுபவங்களுக்கும் இந்த ஜீவாத்மாவே காரணமாக இருக்கிறது. இந்த உலக மகா சக்தியின் அங்கமாக நமது தேகத்தில் குடியிருக்கும் ஜீவாத்மாவான உயிர் அணுவை ஒரு கணினியில் பதிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் சுருள் வழித்தடம் கொண்ட ஒரு சிறிய சிலிக்கான் துண்டிற்கு ஒப்பிடலாம். எப்படி அந்த சிறிய சிலிக்கான் துண்டு பதிக்கப்படும் ஆவணங்களை தன்னுள் ஏற்று பதிவு செய்து கொள்கிறதோ, அதைப்போல மனித வாழ்வில் ஏற்படும் கர்மா என்று அழைக்கப்படும் செயல்பாடுகளை, அனுபவங்களை மேற்படி உயிரணுவான ஜீவாத்மா தன்னுள் ஏற்று பதிவு செய்து கொள்கிறது. சுருங்கச் சொல்லப்போனால் நம்முடைய தேகம் முழுவதும் ஒரு கணினியில் பொருத்தப்பட்ட எந்திரத்தன்மை கொண்ட நுட்பம் வாய்ந்தது. ஒரு தாயின் கருவில் இருந்து காலமாக, தலைமுறையாக தான் சுமந்து வரும் உயிர் அணுவின் திட்ட வரைபடத்திற்கு இணங்க தன்னுடைய தேகத்தை உருவாக்கிக் கொள்கிறது. தேகமானது ஜீவாத்மாவின் ஒரு கருவியே அல்லது தேகத்தை ஜீவாத்மாவின் தோற்றம் அல்லது முகக்குறி என்று கூட சொல்லலாம். இந்த ஜீவாத்மாவின் பூத சரீர சம்பந்தமான தேகமானது இயற்கையாக வெளிப்படை தோற்றத்தை பிரதிபலிக்கும் வாகனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஜீவாத்மா எங்கிருந்து உருவாகிறது? ஒரு தந்தையின் உயிரணுவும் தாயின் உயிரணுவும் ஒன்று சேரும்போது குழந்தையின் ஜீவாத்மாவான உயிர் உற்பத்தியாகிறது. குழந்தையின் உயிர் ஆணாகிய தந்தையின் உயிரும் பெண்ணாகிய தாயின் உயிரும் சேர்ந்து கலந்து உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பாகும். ஒரு தாயின் கருவில் தோன்றிய தேகம் முழு வளர்ச்சித்தன்மை பெற்ற பின்தான் ஜீவாத்மா அதனுள் நுழைந்து இயங்க வைக்கிறது என்ற தப்பான கருத்தையே பொதுவாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது தவறான கருத்தாகும். உண்மையில் ஒரு தாயின் கருப்பையில் ஆண் உயிர் அணுவும் பெண் உயிரணுவும் கலந்து கருத்தரிக்க ஆரம்பித்த உடனேயே ஜீவாத்மாவானது பிறக்கப் போகும் குழந்தையின் ஜீவாத்மாவாகி செயல்பட ஆரம்பித்து விடுகிறது என்பதே சரியான கருத்தாகும். கருத்தரித்த 7வது மாதத்தில் சுவாசம் ஆரம்பமாகிறது. பெற்றோர்களின் குணாதிசய பதிவேடுகளுக்கு ஒப்ப சந்ததிகளின் ஜீவாத்மா அமையப்பெற்று பிறப்பின் தொடர்ச்சங்கிலியாக அமைந்து விடுகிறது. பெற்றோர்களின் உயிரணுக்கள் கலக்கும்போது தலைமுறையாக வழியாக சுமந்து வந்திருக்கும் அவர்களின் மரபணுகளுக்கு ஒப்பான மற்றும் அவர்களால் அனுபவிக்கப்பட்ட கர்மாவின் பலத்திற்கு ஏற்ப புதிய ஆத்மாவானது புதிய மரபணுவாக, புதிய கருவாக உருவாகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட கருவானது தன்னை சுற்றி தேகத்தை நிர்மாணயம் செய்து கொள்கிறது.